நாங்கள் சாதாரண காணி உரிமையாளர்கள், அப்பாவி மக்கள். அந்த இடத்துல கட்டாயம் நாங்கள் தேவை ஏற்படின் சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு யாரும் தடுக்க இயலாது, தடுக்கவும் இல்லை. நாங்கள் சட்ட ஆலோசனைகள் பெற்றுக்கொண்ட இடத்துல எங்களுக்கு கூறியிருந்த விடயம், அந்த அரச இலச்சினை பதிக்கப்பட்ட அந்த கடித தலைப்பு லெட்டர் ஹெட்ல அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரி ஒரு நிர்வாக கடிதம் எவ்வாறு பரிமாறப்படுமோ அவ்வாறே அந்த ஒரு நிர்வாக ரீதியான அவரது தகமைக்குரிய அந்த மட்டத்திற்குரிய அதிகார மட்டத்திற்குரிய கடிதம் எவ்வாறு பகிரப்படுமோ அவ்வாறான ஒரு முறையில் தகுந்த சீல் அடிக்கப்பட்டு பரிமாறப்படும் சில சொற்பதங்கள் இணைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. எங்களுக்கு அந்த ஓனர் என்று சொல்லி நிறுவனத்தின் டிரெக்டர் எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தரகராசை ஏற்பட்டு எங்கள்கிட்ட இது அடிக்க போயிட்டினோம் இந்த லெட்டர், இது வந்தால் ஓகே, சரி ஓகே, அடிச்சுட்டு வந்த லெட்டர் எப்படி லெட்டர் ஹெட்ல இல்லை. அந்த நேரம் எங்களுக்கு இன்டர்மீடியட்டாக செயற்பட்டவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் அவர்கள். இந்த புத்தவிகார பிரச்சனையில் அவர் எவ்வாறான ஒரு துணிகரமான முடிவுகள் எல்லாம் எடுத்தவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. இவ்வளவு துணிச்சல் அவர் முன்னின்று செயற்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு தீர்த்து வச்சவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. அவர் தான் இந்த முறை எங்களுக்கு இடையில ஓடுபட்டு தெரிகிறார். அவர் எனக்கு பேசுகிறார், அம்மா நீ கதையாத, நான் சொல்றேன் இந்த பேப்பர்ல இருக்கிறது செல்லுபடியாகும். 6 திணைக்கள அதிகாரிகள் அந்த கமிட்டியில் இருக்கிற 6 பேரும் சைன் பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன தேவை? 6 அறிவு இருக்கு. 6 பேரும் என்னென்று பிரதேச செயலர் கடித தலைப்பில் சைன் பண்ணி நான் சொன்னேன் 6 பேர் எனக்கு தேவையில்லை. நாங்கள் 15ஆம் தேதியிலிருந்து கேட்கறது எங்களுக்கு பிரதேச செயலரோ இல்லை மாவட்ட செயலரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய எங்களோட காணிகளுக்கு பொறுப்பான அந்த அதிகாரி சைன் பண்ணி எங்களுக்கு தருவணும். அந்த 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில நான் இல்லை. கமிட்டி சம்பந்தமான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. கமிட்டியில 6 எவன் இருக்கிறான் விஷயம் எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில என்ன தீர்மானம் எடுக்கணும் விஷயம் கூட எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை. அந்த கமிட்டி கூட்டம் நடக்க போதுன்ற முன் அறிவித்தலும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுறதில்லை. அந்த கமிட்டி கூட்ட முடியாத கூட்டத்தில் என்ன நடந்த விஷயமும் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அப்ப யாரோ ஒரு 6 பேர் 7 பேர் அந்த கூட்டத்துக்கு பின்னர் அறிய கிடைத்தது இந்த திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் பங்கு பெற்றுவார். காணி உரிமையாளர் நாங்கள் அந்த கமிட்டியிலையும் இல்லை, அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற உரிமையும் எங்களுக்கு இல்லை. அப்படியான பட்சத்தில் எங்க ஒரு நாட்டின் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு 6 நபர்கள் சந்திச்சு கூட்டம் கூடி எடுத்த முடிவு தீர்மானத்திற்கு அமைவா அந்த 6 பேரும் ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி எங்களுக்கு தெரியணுமெண்டா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? அதுக்கு பிறகு நாங்கள் சண்டை பிடிச்சி வாதாட பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் மெல்லமாக பிரதேசத்தில் தன் சீல் எடுத்து குத்துறோம்.